டிரான்ஸ்போர்ட் பார்க்குறப்ப ராமேஸ்வரம் ஒரு வருடத்திற்கு 2 லட்சம் மேற்பட்ட உள்நாட்டு பயணிகள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்திற்காக ஒரு புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்திற்கு அருகே. மெட்ரோ ரயில் திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பல திட்டங்கள் குறித்தான அந்த விரிவான அறிக்கைகள் மெட்ரோ ரயில் நிறுவனத்திடமிருந்து அரசிற்கு பெறப்பட்டுள்ளன. அதை கவனமாக ஆராய்ந்து மிக விரைவில் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்புவோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வழித்தடங்கள் நீட்டிக்கப்பட வேண்டும். அது குறித்தும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அவருடைய பரிசீலனையில் இருக்கிறது. RRTS, தி ஹை ஸ்பீட் ரயில்வே, Delhi operates between Delhi and Meerut. So we are looking at the same RRTS. இது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் சென்னைக்கு இன்றளவும் திண்டிவனம் விழுப்புரத்திலிருந்து தினந்தோறும் வந்து செல்லும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அரக்கோணம் வேலூரிலிருந்து இதே சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்து செல்லும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த வகையில் நாம் ஒரு ஹைஸ்பீட் ரயில்வே எடுத்து சென்றால் இது நவீனமாகவும் எதிர்கால திட்டமிடலுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதால் இட்ஸ் அ பட்ஜெட் விச் இஸ் லுக்கிங் ஃபார் தி ஃபியூச்சர். அந்த வகையில் இது நாம் அதற்கான விரிவான சாத்தியக்கூறுகளை நாம் ஆராயப் போகிறோம். புதிய பேருந்துகள், புதிய மின் பேருந்துகள், we are looking at less polluting ones, so CNG conversion and Gindi and Vannarapettai, the multimodal integration, some places ரோப்வேக்காக வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில் தனியாக கார்ப்பரேஷன்ஸே இருக்குது. பல இடங்களில் வந்து கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். கொடைக்கானல், நீலகிரி, மகாபலிபுரத்தில் இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. சென்னை மெட்ரோ ரயில் வில் அண்டர்டேக் தி feasibility study for that. உள்கட்டமைப்புகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். இட்ஸ் அ வெரி வெரி டெலிகேட் பேலன்ஸ்டு பட்ஜெட், போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் welfare schemes and as a huge push for the infrastructure, for the you can just note down that for roads, so much funds are being pumped into, and high speed, the elevated corridor from Thiruvanmiyur to Uthandi, an industrial corridor from Varadam to Cheyyur, huge bypasses, and then from Karunguri to Punjeri to ease the traffic congestion from onward to Chennai. So these are all the major infrastructural projects which are we are going to take it up, which will really have multiplier effect on the economy. And the water, புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 7 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அதே போல் தென்காசி, தூத்துக்குடி, இது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது மட்டுமே ஒரு 5000 கோடி அளவிற்கான அந்த திட்டங்கள். ஏற்கனவே இருக்க கூட்டு குடிநீர் திட்டங்களை சற்று புதுப்பித்தால் இன்னும் சரியாக இருக்கும் என்றது. மிக முக்கியமானது சென்னைக்கு 6வது நீர்த்தேக்கம் கோவளம் உப வடிநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் பரப்பளவில் நாம் 170 MLD குடிநீரை சென்னைக்கு தரத்தக்க ஒரு புதிய நீர்த்தேக்கம் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சென்னை முதன்மை சுற்றுக்குழாய் திட்டமும் மிக முக்கியமானது. சென்னை பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலுமிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய நீரை, நீர்த்தேக்கங்கள், மழைநீர் இவற்றையெல்லாம் சேகரித்து பகிர்மானம் செய்து அனைத்து வீடுகளுக்கும் நாம் குடிநீரை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய உபரி நீரை மற்றொரு இடத்தில் பயன்படுத்துவதற்கு சற்று தடைகள் இருக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலமாக அது நீக்கப்பட்டு முறையான சீரான குடிநீர் விநியோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த திட்டத்தை எடுக்கப் போகிறோம். விளிம்பு நிலை மக்கள், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பார்த்திருப்பீர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களுக்கான நடவடிக்கைகள், அவர்கள் ஊர்காவல் படையில் நியமித்து அவர்களை டிராஃபிக் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் பயன்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி முயற்சி. அன்புச்சோலை என்ற மூத்த குடிமக்கள் 2 பெற்றோரையும் இழந்த குழந்தைகள் என்று முதல் கட்டமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய 50,000 குடும்பங்களை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி இடைநிற்றல் இல்லாமல் அவர்களுக்கு பயிற்றுவிக்க, அந்த தாயும் தந்தையும் இழந்த குழந்தைகளுக்கு தாயுமானவராக அரசு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலன், அதே போல் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு,
அது தற்சார்பு தொழிலாளர் நல வாரியம், அவர்களுடைய நிறைய சிக்கல்களை எல்லாம் தீர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு விபத்து காப்பீடு, அவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு அவர்களுக்கு மானியம், மின் வாகனம், இருசக்கர மின் வாகனம் வாங்குவதற்கு அது குறித்தும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் குறித்து we are going very big on BESS, the battery storage, which is going to make really a huge impact on our this year alone we may go for 4000 megawatt hour. Already one tender has been floated, and the next few things few more will come now. Similarly, the pumped hydro storage, we identified 2 places to the tune of around 1800 megawatt and 1100 megawatt, around 11,000 something crores kind of thing. And of course we are very sensitive towards environmental aspects. There is going to be a sanctuary of great flamingo at Dhanushkodi, and a biodiversity park at Chengam, and raptors வேட்டை பறவைகளுடைய ஆராய்ச்சி மையம், and blue flag certification for some beaches. அரசு ஊழியர்கள் 40,000 அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் இந்த வருடமே நிரப்பப்படும். அந்த அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வங்கிகள் மூலம் அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் அவர்கள் சம்பள கணக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த வங்கிகள் மூலம் அவர்கள் விபத்தில் இறந்தால் 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு விபத்து காப்பீடு. எங்களுடைய புள்ளி விவரங்கள் சொல்வதெல்லாம் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். வருடத்திற்கு 200 முதல் 250 அரசு ஊழியர்கள் விபத்தில் இறந்து போகிறார்கள். சுமார் 2000 அரசு ஊழியர்கள் இயற்கையாக மரணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த 200லேருந்து 250 விபத்தில் மரணமடையும் அந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இனிமேல் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து கிடைக்கும். வங்கிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அரசு மேற்கொள்ளும். அந்த குடும்பத்தில் திருமண வயதில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த அரசு ஊழியரின் குடும்பத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் குழந்தைகள் இருந்தால் அதற்கும் உதவி என்று பல சலுகைகளை அளிப்பதற்காக வங்கிகள் முன்வந்திருக்கின்றன. அவர்கள் வாங்கக்கூடிய தனிநபர் கடன்கள், அதற்கும் வட்டி சலுகைகள் அனைத்தும். ஈட்டிய விடுப்பு சரணளிக்கும் அந்த திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அவர்கள் சரண் செய்து பணப்பலன் கிடைக்கும் அளவிற்கான உரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். These are all the points. We have identified 2-3 places. ஸோ அந்த பிளேஸ் பார்க்குறப்ப கனெக்டிவிட்டி இம்பார்ட்டண்ட், டு தி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அந்த ஆங்கிளில் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். விரைவில் அது அறிவிக்கப்படும். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் அந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று டிசைன், ரெண்டாவது ஃபவுண்ட்ரி ஃபேப்ரிகேஷன், தென் டெஸ்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல், அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங். ஒரு செமிகண்டக்டர் சிப் தயாரித்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே பல நாடுகளுக்கு அது போயிட்டு வரும் டெஸ்டிங்க்காக. ஸோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ பல பேர் நாங்கள் இப்போ ஐஐடி டைரக்டர் உட்பட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம தமிழ்நாடு எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அட்வைஸ் வாங்கி வி ஆர் ப்ரொசீடிங். ஸோ பல பேர் ஃபவுண்டரி ஆங்கிளில் போகிறாங்க, ஹியூஜ் கேபிட்டல் இன்டென்சிவ் ஒன். ஸோ ஒய் நாட் கோ ஃபார் டெஸ்டிங், பேக்கேஜிங் அண்ட் தென் டிசைனிங், which will have huge opportunities for our high-end jobs. So with their advice we are proceeding, and we have the industries department have already finalized strategic tie-up kind of things. So we are very hopeful that we will win this move. See, 1 trillion, agreed. 1 trillion economy is an ambitious target. You and me will agree on that, okay? And for achieving that, you are well aware that Tamil Nadu economy is
equally aligned with national trend as well as international trend. Tirupur, which was lying low for the past 1 or 2 years, thanks to the Bangladesh related one, it's picking up. But we have to keep watch on international trade relations. We need to check up every day what's happening in US. As far as textiles is concerned, the reciprocal kind of duty structure is not very great, 9 to 10 point something, so we are safe, but not in the case of automobile. So the growth of any state or any economy is being dictated by global trends. We are growing at a higher rate, at a better rate than the national average, which is a welcome sign. But at the same time, I think since you asked, I think we should concentrate on emerging sector and as well as high labor intensive projects, and we should keep pace with the changes. That's why I'm saying semiconductors, man-made fiber, power looms, and then these kind of things, and GCCs in IT. These are all the areas we have identified that we should really concentrate to trigger our economy. Yeah. அந்த துறையிலிருந்து எங்களுக்கு வந்த இது டிஆர்பிக்கு கொடுத்தது, மறுபடியும் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து அந்த துறையோட கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். இல்லையா எவ்வளோ இருக்கு? BE 24-25 போன வருஷம் அக்கௌண்ட் 23-24 வந்து 39,000 crores, BE 24-25 வந்து 44,000 crores, இந்த வருஷம் 46,766 crores. இல்லைங்க, நீங்கள் நான் சொல்லலை, 44,000 கோடி போன வருஷம், இந்த வருஷம் 46,780, 2,000 கோடி அதிகமாக இருக்கே. வந்துட்டுருக்கோம். அதில் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன தடவை 23-24 ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 23-24 அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 39,000 crore தான். தேவைப்பட்ட தொகை இதை வந்து நிதியை வந்து தயார். உங்களுடைய கேள்விக்கான பதில், ஒன்றிய அரசு 2,152 கோடியை தராவிட்டாலும் அந்த நிதியையும் தரத்துக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி எந்த விதமான தடை இல்லாமல் வந்து பள்ளிக்கல்வி திருப்பி வந்துட்டோம். எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிக்குவோம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஆமாம். அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து கலைஞர் கைவினை திட்டம் நம்ம பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதனுடைய இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெகு விரைவில் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்படும். அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான இது வந்து நிதி வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும், கொடுக்கறது தயாராக இருக்கும். Which one? Which one? Capital expenditure. That's why I'm saying this year we have taken major projects we are going to now spend, starting from what is that? CRIDP highways, and then major water supply schemes, around 5,000 crore water supply schemes we have taken, combined water supply schemes. Then the WRD, again 2,000 crore, the new scheme has been launched, that is one. And then CMRL, again we will pump in, say for example for the new buses, and then urban development, there are a lot of new schemes have been announced. Definitely we are hopeful that will be. அந்த SSA திட்டத்தில் 2,152 கோடி. அதே மாதிரி இன்னும் வந்து ஜல்ஜீவன் மிஷன், அதே போல் வந்து இன்னும் சில திட்டங்களிலெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட தொகை வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு SNA ஸ்பஷ் அப்படின்னு ஒரு மாடல், ஜஸ்ட் இன் டைமில் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற மாடல் வந்து வச்சுருக்கனால
அவங்க வந்து முதல் தவணை வருது, நம்ம அதுக்கப்புறம் கேட்டு செலவு பண்ணதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு நினச்ச தொகை வந்து நமக்கு வந்து அந்த இது மாதிரி வரல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில ஆயிரம் கோடி அதில் வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக வருது. அது வந்திருந்தால் நம்முடைய வருவாய் பற்றாக்குறை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது. நியூ ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு இப்போ வந்துட்டு போயிருக்கு. அவங்ககிட்ட நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் வலுவாக முன் வச்சுருக்கோம். 41% 50% அந்த டெவல்யூஷன் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி இப்போ அதிகமாக இருக்குது. நம்மளை மாதிரி இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்லாம் இருக்குது. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு தி நேஷன்ஸ் எக்கானமியை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டெவல்யூஷன் பண்ணணும். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். நம்மள மாதிரி மற்ற மாநிலம் சொல்லியிருக்கு. அவங்க நம்மளுடைய பரிந்துரைகளை கேட்டுட்டு அவங்களுடைய இதை வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் மாறினா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவிட் பீரியடில் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சப்ளை செயின் வாஸ் வெரி ஹிட். அதனால தான் வந்து அந்த டைமில் இது பண்ணாங்க. இப்போ வந்து இது கொள்கை அளவில் வந்து இது வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முழுமையான வழிகாட்டுதல் விரைவில் வந்து அரசு அதிகாரிகள் அதை கலந்து ஆலோசித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் முதல்வரோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளிவரும். இல்லை, சயின்ஸ் சிட்டி இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிர்லா பிளானட்டரியம் அந்த மாதிரி ஏரியாஸில் இதை பண்ணால் யார் வேணாலும் போகலாம். சயின்ஸ் சிட்டி இட்ஸ் ஃபார் மென்ட் ஃபார் காமன் பீப்புள் டு கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். 28 வரைக்கும் வரோங்களாம், நம்ம 26 வாங்கிட்டுருக்கோம். பின்னடைவுனா அதாவது இந்த கடன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பர் பார்த்தா நம்மளது வந்து அந்த இடத்துல இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை, நம்ம நடுவில் தான் இருக்கோம். இது எப்படி அப்படின்னா 10,000 ரூபாய் மாத வருமானம் வாங்குறவங்க எவ்வளோ கடன் வாங்குகிறாங்க, சரி 10,000 ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் 1,00,000 ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இதுதான். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து கடந்த 2 வருடங்களாக நம்ம பண்ணிகிட்ருக்கிற நிதி மேலாண்மை, நம்ம நிதி மேலாண்மையில் என்ன முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுறது. ரெண்டாவது வந்து கடந்த ஒரு 3.5 வருடத்தில் மட்டும் நாம் இங்கே தமிழ்நாடு அரசிலிருந்து நம்மளுடைய துறைகளுக்கு நாம் விடுவிக்கப்பட்ட நிதி நிறைய வங்கிகளில் இட் வாஸ் லையிங் ஐடில். அதையெல்லாம் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் வந்து நாம் வந்து அங்கேருந்து எடுத்துருக்கோம். எடுத்து இங்கே வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலை அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இன் டைம் ரிலீஸ், இந்த மாதிரி நிதி மேலாண்மை சரியாக செஞ்சனால சென்ற வருடம் மட்டும் நாம் வந்து ஒரு 3,600 கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் ஒரு 7,000 கோடி ரூபாய் நாம் மதிப்பீட்டதை விட குறைவாக கடன் வாங்குவோம். 7,000 கோடி வந்து குறைவாக கடன். ஸோ பாயிண்ட் என்னென்னா அப்சல்யூட் நம்பரை பார்த்தா இட் வில் பி லுக்கிங் கன்சர்ன். ஓவரால் ஜிஎஸ்டிபி வச்சு பார்த்தா we are at the middle of it, but at the same time there is scope for improvement. நம்ம இன்னும் நிறையா பண்ணணும். நம்மளுடைய வருவாயை நம்ம பெருக்கணும், செலவினத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். வைக்கிறது மூலமாக அதில் வந்து பண்ணலாம். இந்த வருஷம் வாங்குவோம், சொல்லுங்கள். 1 lakh நெட்டாக வந்து ஒரு 1,05,000 கோடி ரூபாய், 5,000 கோடி ரூபாய். அதுக்கு இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் கோடி வரைக்கும் வருது. ஸ்டேட் ஆமாம் ஆமாம், அது அத்தாரிட்டி கிடையாது. ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறது, அதாவது பயிற்சிகள் நம்ம நிறைய அளிக்க வேண்டியிருக்கும்.
முன்கள பணியாளர்கள்லேருந்து மற்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து எப்படி வந்து அதை வந்து இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு இது சென்னையில் தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, கொஞ்சம் முடிச்சோன்னு வாங்க டீட்டெயிலாக தராங்க. இந்த வருஷம் டிசம்பருக்கு, ஆமாம், இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே வரும்னு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. டெண்டர் ஃபைனலைஸ் ஆச்சு. இது ஒரு ஜெர்மன் பேங்க் உடைய அசிஸ்டன்ஸோட KFWோட அதனுடைய இது முடிஞ்சிச்சு. டிசம்பர் மாதம் வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். we will look at that. அதாவது வந்து இப்போ அந்த இது வந்து VGF கொடுத்து சில ஸ்டேட்ஸ் போயிருக்காங்க. அந்த மாடலும் யோசிச்சுட்ருக்கோம். VGF இல்லாமல் பண்ணாலும் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம். தி டெக்னாலஜி ஹஸ் மெச்சூர்ட். லாட் ஆஃப் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபீல்டு. நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வராங்க. ஒரு நான் பொல்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதில். ஓகேங்க, லாஸ்ட் வந்து பள்ளிகளில் கொடுக்குறாங்க. பள்ளிகள் எல்லா ஒன்றியங்களுமே வந்து மலைப்பகுதி தான் மோஸ்ட்லி. அந்த ஸ்கூல்ஸ்லாம் லிஸ்ட்டுக்கு தரேன் நான். சொல்லுங்கள். சொல்லுங்கள். கடன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான். பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கடன் வந்து நம்ம வாங்குகிறோம் அதனுடைய க்ரோத் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடந்த 4 வருஷமாக கடன் வாங்கும் விதத்தினுடைய க்ரோத் வந்து இட்ஸ் ஒன்லி 0.66% தான் வந்து இதாகிட்டுருக்கு. டெட் டு GSDPயில் நாம் வந்து நம்முடைய பொருளாதாரம் எந்த சைஸில் இருக்குது, எவ்வளவு கடன் வாங்குகிறோம், அதனுடைய க்ரோத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ 0.66% அளவில் தான் நம்மளுடைய இது போயிட்டுருக்கு. டெட் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. we are well within that particular level. Okay, thank you. பண்ணிட்டுருக்கோம். போன தடவை சொல்லாது. செக் பண்ணி பாருங்கள். போன தடவை சொல்லாது. எத்தனை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. 1,14,00,000 பேர் கொடுத்துட்ருக்கோம். தமிழ் புதல்வன் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி வந்து புதுமை பெண் கொடுத்துட்ருக்கு. மாதம் உங்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி வந்து திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு திட்டமும் பார்த்துக்காரு. டாஸ்மாக்லேருந்து நமக்கு வந்து ஒரு 8% நமக்கு வந்து க்ரோத் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக end-to-end கம்ப்யூட்டரைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வரதுக்கான அதிக வருவாய் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பெட்ரோலியம் அண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் 7% தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸ்னு பார்ப்போம். நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக இருக்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸு கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அங்கேயும் வந்து ஒரு 1% அளவுக்கு தான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று பெட்ரோல் வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸோடைய சிட்டிஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் விலை குறைவு. இன்றைக்கி அநேகமாக 101 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதில். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதில் பெட்ரோலியமில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில். ஸோ வேட்டில் வந்து நம்மளுடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஜிஎஸ்டியில் we are doing exceedingly well. இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. மிக கிளியராக சொல்லியிருக்கோம். 1/4/2026 அவங்க வந்து என்கேஷ் பண்ணுற அளவுக்கு அது 1/4/2026 வரும். டிஜிட்டல் எக்கானமி